இப்ப சாச்சாவும் பத்திஜாவும் லேபுக்கு வருவாங்க. இந்த காரை வச்சு கண்டிப்பா ரேஸ்ல ஜெயிச்சிருவாங்க. ஒரு நேரத்துல கோஜி, ஒரு நேரத்துல மன்மோஜி. இட்ஸ் டூ மச் கன்ஃபியூஷன். ஐ லைக் இட். இப்ப அந்த சாச்சா பட்டிச்சாவை என்கிட்ட இருந்து யார் காப்பாத்துவாங்க? அட கண்ணா சார், இங்க இங்க. நான் தான் கோஜி, உங்களுக்காக தாங்க காத்துட்டு இருக்கேன். ஏ கோஜி, இங்க எதுக்கு எனக்காக காத்துட்டு இருக்க? இன்னைக்கு ஃபன்டூஷ் நகரத்துல கார் ரேஸ் இருக்குல்ல, நீங்க அதுல கலந்துக்க போறீங்களா இல்லையா? இதாங்க என்னோட சூப்பர் காரு. இதை எடுத்துட்டு போய் ரேஸ்ல நீங்க ஜெயிச்சிருங்க. ஆமா, எனக்கு எதுக்காக இந்த வண்டியை தர்றீங்க? ஆமா தரேன், அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயா. ஃப்ரீயா? ஃப்ரீயான பொருட்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இதை நீ இந்த சாச்சா பத்திச்சாக்கு தான் தரதா சொல்லியிருந்த. ஆமா, ஆனா அவங்க போன தடவை என்னோட காரை உடைச்சிட்டாங்க. அதனால இந்த தடவை தர போறது இல்ல. நீங்க எடுத்துட்டு போங்க. லட்டு சாப்பிட சொல்லணுமா என்ன? குடு குடு, வண்டி சாவியை குடு. கண்டுபிடிக்கிறது அந்த கோஜி, அதை அனுபவிக்கிறது இந்த மன்மோஜி. இப்போ அந்த சாச்சாவும் பட்டிச்சாவும் என்கிட்ட வந்துதான் ஆகணும். நல்ல வேளை உன்னை இங்கேயே பாத்துட்டேன் சாச்சா. கோஜி இந்த காரை எனக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்காரு. ரேஸ்ல கலந்துகிட்டு ஜெயிக்கிறதுக்காக கொடுத்திருக்காரு. இங்க பாரு. பாத்தியா? குட் பை சாச்சா, நான் கிளம்புறேன். ஏய் மருமகனே, கோச்சி சிங் சார் நமக்கு தானே காரை தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தாரு. கோஜி அங்கிள் பண்ணது சரியே இல்ல. இப்ப நம்ம நடக்க போற ரேஸ்ல எப்படி கலந்துக்கிறது? அட கவலைப்படாதீங்க சாச்சா, உங்களுக்கு வேணும்னா என்னோட டுக்டுபியாவ ரேஸ்ல ஓட்டுறதுக்கு எடுத்துட்டு போகலாம். ஓகேவா? உன்னோட வண்டியை நாங்க ஏன் எடுத்துட்டு போனோம்? ஏன்னா என்னோட வண்டி உங்களை ஜெயிக்க வைக்கும். உன் வண்டி அவ்வளவு நல்ல வண்டினா நீயே ஏன் ஓட்டக்கூடாது? இதனாலதான் என்னோட கனவே இந்த ரேஸ்ல ஜெயிக்கணும்னு தான் இருந்தது. இப்ப நீங்க தான் அதை நிறைவேற்ற போறீங்க. நான் கார் ரேஸோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஆக்கும். அட மருமகனே, சரி விடு, இவன் கார் எப்படிதான் இருக்குன்னு பாப்போம். இதுதான் என்னோட டுக்டுபி. அட, காரோட வெளி தோற்றத்தை பார்த்து முடிவு பண்ணாதீங்க. இதால பட்டைய கிளப்ப முடியும். வாங்க, வேணா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ரைடு தரேன். அட, இந்த காருக்கு மாட்டு வண்டியே எவ்வளவு மேல. யோ, எப்படிப்பட்ட காரியா இது? அட, என்னோட காரோட திறமைய இப்ப பாருங்க. அட, இந்த கூடை எப்படி இவ்வளவு கனமாச்சுன்னு தெரியலையே. ஏன் நான் இந்த கூடைக்குள்ள இருக்கேன்ப்பா. மாமா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? அட, இந்த மருமக இருக்கிற வரைக்கும் இந்த சாச்சாவுக்கு ஏதாவது ஆயிடுமா என்ன? சொல்லுங்க, எப்படி இருந்தது என்னோட டுக்டுபியா? ஐயோ, உன்னுடைய காரு காத்தை விட வேகமா ஓடுதியா. நாங்க ரேஸுக்கு இந்த காரை தான் எடுத்துட்டு போறோம். மருமகனே, ரெடி ஃபார் ரேஸா? போலாம் மாமா. சச்சா, என்ன காயலாங்கட குப்பையெல்லாம் கொண்டு வந்திருக்க? பத்திஜா கண்ணே, கண்டிப்பா இந்த கார்ல நம்பர் 1 வருவீங்க. ஆனா பின்னாடி இருந்து முன்னாடி நான் தான் நம்பர் 1 வருவேன். அது ரேஸ் முடியும் போது எல்லாருக்குமே தெரியும் பந்தங்குனிஜி மேடம். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு நடக்க போற இந்த சுவாரஸ்யமான போட்டிக்கு எல்லாரும் தயாரா?
அட இது என்ன? எல்லாரும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் ரோட்ல வண்டியை உருட்டிட்டு இருக்காங்க. ஐயோ மாமா என்ன பண்றீங்க? ஆக்சிலேட்டர் அமர்த்தி வண்டியை ஓட்டுங்க. அமுத்திட்டு தான் இருக்க மருமகனே, ஆனா வண்டியே போக மாட்டேங்குதுன்னு தெரியல. இது என்ன? இது சாதாரண கார் இல்ல, சூப்பர் கார். சாச்சா பத்திச்சாவோட கார் இப்ப முன்னேறிக்கிட்டு இருக்கு. ஜெயிக்க போறது யாருன்னு இப்ப சீக்கிரமே பார்க்கலாம். யார் முதல் பரிசை வெல்ல போறாங்க? இப்ப எல்லாமே என் திட்டப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஆட்டத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்கலாமா? அந்த சாச்சா பத்திச்சாவோட கதையை முடிக்கலாம். இது என்ன? சாச்சாவும் பத்திச்சாவும் ரேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக சீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஓய் சாச்சே, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உன்னை நிச்சயமா நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ இத நாங்க பண்ணல. ஐயோ மருமகனே, என்ன நடந்துட்டு இருக்கு? வண்டியில பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது. இது என்ன? இதுதான் இந்த பகதூரோட ஸ்டைல். லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட். எப்படி மேடம்? மாமா இந்த கதவு தானாவே லாக் ஆயிடுச்சு. யாரோ நம்மளோட காரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு இப்ப தோணுது. என்ன பண்றது மருமகனே? இருங்க யோசிக்கிறேன். ஆனா முதல்ல நம்ம இந்த காரை தடுத்து நிறுத்தணும். எதுக்கு முட்டையெல்லாம் வேஸ்ட் பண்றீங்க? யாராவது இதை பிடிங்கப்பா. அப்புறமா வீட்டுல ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம். சோச்சா பத்திச்சா ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கண்ணா கிட்டே சீட்டிங்கா? உங்களோட 4 மாச சம்பளத்தை நான் கட் பண்ணிடுவேன். சாச்சாவும் பத்திச்சாவும் முட்டையை வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. இப்ப கண்ணாவை கடந்து முன்னேறி வந்துட்டாங்க. ஆ, சாச்சா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. சட்டத்தோட கையில இருந்தோ இந்த பந்தகுடியோட லத்தியில இருந்தோ யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு தெரியும்ல. ஏ மருமகனே, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. வண்டியை என்னால நிறுத்த முடியல. ஒரு நிமிஷம். இப்படி டெக்னாலஜி இருக்கிற காரை சயின்டிஸ்டால தான் பண்ண முடியும். ரேஸ் கெடுக்கிறதுக்காக தான் இந்த வண்டியை முதல்ல பண்ணிருக்காங்க. கெடுக்கிற வேலையை பண்ற சயின்டிஸ்ட்னா அது ஒரே ஒருத்தர் தான், மன்மோஜி. உன்னோட புத்திசாலித்தனத்தை பாராட்டியே ஆகணும் பத்திச்சா. ஆனா இன்னைக்கு நான் உங்களோட கதையை முடிக்க போறேன். அப்படின்னா இந்த மெக்கானிக் மன்மோஜியா தான் இருக்கணும். அவன் ஏமாத்தி இந்த வண்டியை நம்ம கிட்ட தந்திருக்கான். பிரச்சனை எல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா பழி நம்ம மேல விழ போகுது. மாமா ரேஸ் என்னமோ முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப இது நம்மள பிரிட்ஜ் கிட்ட கொண்டு போகுது. அவன் நம்மள கொல்லணும்னு நினைக்கிறான். மருமகனே, ஏதாவது பண்ணு. அவன் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கானா? அவன் நம்மள பார்த்துட்டு தான் இருப்பான். அப்பனா கண்டிப்பா அவன் இங்க ஏதாவது கேமரா பொருத்தி இருக்கணும். மாமா அந்த டிவைஸ் இங்க உள்ள இல்லைன்னா அப்ப கண்டிப்பா வெளியில தான் இருக்கும். இப்ப நம்ம இந்த கார் கண்ணாடியை ஓடச்சாகணும். மாமா ட்ராக்கிங் டிவைஸ் கிடைச்சிருச்சு. அடு மருமகனே, எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணு. இந்த ரோடு சீக்கிரம் முடிய போகுது. மாமா வண்டியை நீங்க இந்த மலை மேல ஏத்துங்க. வண்டியை நம்ம பறக்க வச்சாகணும். மாமா பிரேக்க போடுங்க. இல்ல, கொஞ்சம் விட்டுருந்தா உங்களோட கதையை முடிச்சிருப்பேன். பார்வையாளர்களே, சாச்சாவும் பத்திச்சாவும் அந்த மோசமான மன்மோஜியோட எல்லா திட்டங்களையும் தோக்கடிச்சிட்டாங்கன்றத எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க. வெல் டன். சாச்சா பட்டிச்சா, இன்னைக்கு என்னவோ நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆனா நான் திரும்பி வருவேன். எனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு கண்டிப்பா நான் பழி வாங்குவேன்.